டிஎஸ்பி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம். அதாங்க நம்ம தலைவர் சிராஜ் வெறித்தனமான பவுலருங்க. என்னப்பா சொல்ற, ஆர்சிபிக்கு நல்லா ரன்னை வாரி வாரி கொடுத்தாருப்பா, என்னப்பா இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரான் லீத்தல் பிளேஸோட எத்தனை மேட்ச் இந்தியாவையும் ஆர்சிபியையும் ஜெயிக்க வச்சிருப்பாரு. ரொம்ப வறுமையில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவருக்கு மகனா பிறந்த இவர் வெறித்தனமா ட்ரைனிங் எடுக்கிறாருங்க. இவருக்கு ட்ரைனிங்க்கு பலனா என்னதான் டொமஸ்டிக்ல இவர் செலக்ட் ஆயிருந்தாலும் இவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது 2016-17 ரஞ்சி தாங்க. வெறும் 9 மேட்ச்ல தலைவன் 41 விக்கெட் எடுத்து ஹைதராபாத்தை குவார்டர் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போறாருங்க. இவரோட ரா பேஸையும் பவுன்ஸையும் பார்த்து டாம் மோடி அதே சீசன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இவர் எடுக்கிறாங்க. வெறும் 6 மேட்ச் சான்ஸ் கிடைச்சிருந்தாலும் 10 விக்கெட் எடுத்து அந்த சீசன்ல நானும் ஒரு ஆளு தாண்டான்னு காமிக்கிறாப்ல. அப்படியே கட் பண்ணி 2018க்கு போனா ஆர்சிபி இவர் எடுக்கிறாங்க. அப்ப இருந்து 24 வரைக்கும் தலைவன் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காப்லன்னு பார்த்தோம்னா 83 விக்கெட் ஆர்சிபி காண்டி மட்டும். மனுஷன் எத்தனை மேட்ச் ஜெயிக்க வச்சிருப்பாப்ல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு வந்தா டெஸ்ட் ஓடிஐல முக்கியமான பவுலரே இவர். ஏஷியா கப் ஃபைனல்ஸ்ல ஸ்ரீலங்காவை கதற விட்டதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு. பிச்சுக்குள்ள ஒரு வெறித்தனத்தை கிரியேட் பண்ணணும்னா தலைவன் விராட் கோலியோட சேர்ந்து என் சிங்கம் சிராஜ் இருக்கணுங்க.